சந்தியாநிருத்த மூர்த்தி. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக பாட்கடலைக் கடைந்தபோது. கயிறாக பயன்படுத்தப்பட்ட வாசுகி பாம்பு வலி தாங்காமல் ஆலகால விஷத்தை கக்கியது. அந்த விஷம் மிகவும் கொடியதாக இருந்ததால். அது உலகிலுள்ள எல்லாவற்றையும் தேவர்களையும் கூட அழித்துவிடும் அபாயம் ஏற்பட்டது. பயந்து போன தேவர்கள் அனைவரும் ஓடிப்போய் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி வேண்டினார்கள். சிவபெருமான் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு. அந்த கடுமையான ஆலகால விஷத்தை எடுத்து தானே முழுவதுமாக குடித்துவிட்டார். விஷம் உள்ளே இறங்கி விடாமல் இருக்க. உடனிருந்த பார்வதி தேவி சிவனின் கழுத்தை பிடித்து தடுத்தார். அதனால் விஷம் கழுத்திலேயே தங்கிவிட்டது. அதன் விளைவாக சிவனின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அதனால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். விஷத்தை உண்டதால் சிவன் ஒரு நாள் முழுவதும் மயக்க நிலையில். உமாதேவியின் மடியில் இருந்தார். தேவர்கள் அன்றெல்லாம் உணவின்றி அவரை காத்தனர். இதுவே ஏகாதசி விரதம். மறுநாள் மாலையில் இருள் சூழ்ந்து வரும் பிரதோஷ காலத்தில். சந்தியாகாலம் சிவபெருமான் மயக்கம் நீங்கி விழித்தெழுந்தார். உலகை காத்த மகிழ்ச்சியிலும் தன்னை வணங்கிய தேவர்களை மகிழ்விக்கவும். அவர் சூலம் மற்றும் உடுக்கையுடன் ஆனந்தமாக திருநடனம் ஆடினார். மாலையில் சந்தியா காலத்தில் ஆடிய இந்த திருநடன வடிவமே சந்தியாநிருத்த மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நடனம் ஆடிய காலமே 15 நாட்களுக்கு ஒருமுறை வரும் பிரதோஷ காலம் என்று பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது.